மா விருதுநகருக்கு போனோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், காசு கொடுமா. எதுக்கு? ஒரு கட்சி மாநாட்டுக்கு போறேன். புதுசா ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அந்த மாநாட்டுக்கா? அதான் நீயே நடிகர்னு சொல்லிட்டியே, நான் ஒரு தலைவரோட மாநாட்டுக்கு போறேன். அப்படி எந்த தலைவர் மாநாட்டுக்கு போற? எந்த தலைவரோட மாநாட்டுக்கு போறோம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு மற்ற கட்சியில தற்குறின்ற நிலையிலிருந்து விசிலடிச்சாங்குஞ்சிகள்னு பதவி உயர்வு பெற்றிருக்கிறாங்களே, அந்த மாதிரி இல்லாம இளைஞரணி செயலாளரா தான் எப்பொழுது பொறுப்பேற்றாரோ அப்பொழுதிலிருந்து இந்த இளைஞர்களை கொள்கை வைப்படுத்தணும்னு சொல்லிட்டு 234 தொகுதியிலையும் பாசறை கூட்டங்களை நடத்தி முரசொலியினுடைய கடைசி பக்கத்தை பாசறை பக்கமா மாத்தி கழகத்துக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கிற பொய்ப்பெட்டின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி இளைஞர்களுக்கு சமூக வலைதள பயிற்சியை கொடுத்தது மட்டும் இல்லாம பணபலம் ஆள்பலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பதவின்ற நிலையை தூக்கி போட்டுட்டு யாரு களத்துல இறங்கி காலங்காலமா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பதவியை தூக்கி கொடுத்து ஒரு தாய் தன்னோட மகளை எப்படி பாதுகாப்பாரோ எப்படி வளர்ப்பாரோ அப்படி இந்த இளைஞரணியை பார்த்து பார்த்து வழி நடத்திட்டு இருக்கிறாரே அந்த இளந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அழைச்சிருக்கிறார். அந்த மாநாட்டுக்கு தான் நான் போக போறேன். கட்சியில் இருக்கிறதுனால நீ போற, மற்ற இளைஞர்கள்லாம் வரணும்னு ஏன் ஆசைப்படுற? சரியான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. அந்த காலத்துலலாம் கிரிக்கெட் கபடின்னு இளைஞர்கள் வீதியில இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா எப்ப நம்ம கையில கைபேசின்ற ஒரு சாதனம் வந்துச்சோ அப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு இளைஞர்கள் கைபேசிக்குள்ள மூழ்கின நிலை மாறிடுச்சு. இதையெல்லாம் மாத்தணும், இதையெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச எங்க இளந்தலைவர் என்ன பண்ணாரு, விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 234 தொகுதியிலும் இருக்கிற எல்லா விளையாட்டின் மீது ஆர்வம் உடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமா பல்வேறு திட்டங்கள் மூலமா பல்வேறு சட்டங்கள் மூலமா அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிட்டு இருக்கிறாரு. ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலும் கூட அந்த வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய செயல்களையும் நிறைய செயல் திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியா இருக்கலாம், ஆனா விளையாட்டு துறையில இந்தியாவினுடைய தலைநகரம் தமிழ்நாடு, முக்கியமா சென்னை என்கின்ற வரலாற்றை மாற்றி காட்டியவர் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதனாலதான் இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுவா இருக்கிற இளைஞர்கள் கூட அந்த மாநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்க. சரி, நீ போக கூடாது. என்னது? நீ மட்டும் போவத உன் தம்பி சேர்த்து கூட்டின்னு போ. என்ன தோழர்களே, பிப்ரவரி 7ஆம் தேதி 2026 சனிக்கிழமை விருதுநகர் கல்குறிச்சி கலைஞர் அரங்கத்தில் நடக்கக்கூடிய தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம். நீங்களும் கிளம்பி வந்துருங்க, மாநாட்டில் சந்திப்போம். மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என இணைந்து தமிழ்நாட்டின் உரிமை போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுப்போம். ஓரணியில் தமிழ்நாடு என இணைவோம்.